வணக்கம் நண்பர்களே. சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னா, உன்னால் முடியாது என சிரித்த நண்பர்கள், வரலாற்றையே மாற்றிய ஒற்றை மனிதன், உத்வேகம் தரும் உண்மை கதை, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நண்பர்களே, இவர் தான் கார்ல் பென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இவர் ஜெர்மானிய ஒரு விஞ்ஞானி அப்படி வச்சுங்களேன். இவர் இயந்திர வண்டியை தயாரித்து அந்த இயந்திர வண்டியில் ஓட்டிக்கிட்டு இருந்தார். அந்த இயந்திர வண்டி என்ன செய்யும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணமாக்க ஒரே வேகத்தில் போகும். வேகம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, நிற்காது. ஏன்னா பிரேக்கெல்லாம் அப்போ கண்டுபிடிக்கலை. அதே போய் ஒரு கல்லில் போய் நிப்பாட்டிக்கலாம், இல்லைன்னா ஒரு ரெண்டாள் எப்படி அப்படின்னு பிடிச்சி நிப்பாட்டிக்கலாம், இல்லை காலை வச்சு நிப்பாட்டிக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த பென்ஸ் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஏன் நம்ம இந்த வண்டியை பிரேக்கு நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது, ஏன் இன்னமும் இந்த வண்டியை ஸ்பீடாக வேகமாக ஓட்டக்கூடாது, வேகத்தை கூட்டணும் குறைக்கணும் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதா அப்படின்னு நினச்சி தன் நண்பர்கள்ட்ட போய் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இதை கண்டுபிடிக்க போகிறேன், பிரேக் கண்டுபிடிக்க போகிறேன், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வேகமாக போகிற மாதிரி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு அவருடைய நண்பர் என்ன சொன்னாங்க, சிரித்தாங்க. இதை போய் நீ பண்ணலாமாப்பா, ஒரு மனுஷனாயே நில்லுன்னா நிற்பாங்க, அது உயிருள்ள பொருள், அவங்களுக்கு தெரியும், காது கேட்கும், எல்லாமே செய்யும், அது ஒரு இயந்திரம், அதுக்கு என்ன தெரிய போகுது, நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லி ஏளனமாக சிரித்தாங்க இந்த கார்ல் பென்ஸ் என்ற நபரை பார்த்து. அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் இந்த மாதிரி சிரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யல, அவர் பெருசாக எடுத்துக்கல. நம்ம எந்த சூழ்நிலையும் இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இதற்காக நிறையா டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறார். பிரேக்கு கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அந்த வண்டியில் என்ன பிரேக் கண்டுபிடிச்சா அவர் நினச்சா நின்றுக்கிறது. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஒரு இடத்த வேகமாக போனால் வேகமாக போகுது, கம்மியாக போனால் கம்மியாக போகுது, அந்த மாதிரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவியை இந்த வண்டியில் ஏற்றி உட்கார வச்சுறார். இந்த வண்டியை ஏற்றி உட்கார வச்சுட்டு இவர் அந்த வீதியில் சுற்றி வரார். சுற்றி வந்தோடனே மக்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, கூட்டமாக வராங்க. எப்பயுமே மனைவியை ஏன் நார்மலாக வச்சுக்கிறோங்கனாக்க, அந்த மனைவி தான் இன்பத்திலையும் துன்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒருத்தர் யார் அப்படின்னா மனைவி மட்டுமே. அம்மாக்களுக்கு அப்புறம் உங்களுடைய துன்பத்திலையும் இன்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா மனைவி தான். அப்போது அவர் என்ன செய்கிறார், அந்த காலத்திலேயே இந்த கார்ல் பென்ஸ் என்ன செய்யாருன்னா, தன் மனைவியை கூப்பிட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டு அந்த தெருவு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிற மக்களும் ஆர்வமாக பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போது இது தெரிஞ்சுட்டு கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கனாக்க, இவருக்கு ஒரு தடை போடுறாங்க. என்ன தடை போடுறாங்க அப்படின்னா, 6 கிலோமீட்டர் வேகத்தில் தான் சிட்டிக்குள்ளே போகணும், வெளியில் போனீங்க அப்படின்னா 12 கிலோமீட்டர் தான் போகணும்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றுறாங்க. யார், இவர் போகக்கூடிய வண்டிக்காக ஒரு சட்டமே ஏற்றுறாங்க மக்கள், யார், அந்த அரசாங்கம். அந்த சூழ்நிலையில் அதாவது தொடர் வண்டி ட்ரெயின் இருக்கு இல்லையா, ட்ரெயினில் ஒரு முதலமைச்சர் இறங்குறார். முதலமைச்சர் இறங்கினோடனே இவரை தான் கூப்பிட்டு நீங்கள் முதலமைச்சரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போ என்ன, இவர் வண்டியை எடுத்துகிட்டு முதலமைச்சர் இது மாதிரி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வண்டியில் வரார். வண்டியில் ஸ்லோவாக தானே கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்காங்க, 6 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரணும். இப்போ ஸ்லோவாக வரார். பார்த்தா குதிரை வண்டிலாம் இவர் வண்டியை கடந்து வேகமாக போகுது. முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு இவரை பார்த்து, என்னப்பா குதிரை வண்டிலாம் உன்னை முந்திட்டு போகுது, நீ ஒரு இயந்திர வண்டி வச்சுருக்க, வேகமாக போக வேணாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போதே சரியான நேரம் அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன சொல்கிறார் முதலமைச்சர்கிட்ட, சார் இந்த மாதிரி சட்டம் ஏற்றிருக்காங்க, 6 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுமா,
அதனால தான் நான் 6 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கடுத்து அந்த முதலமைச்சர் போய் அந்த சட்டத்தை மாற்றி நீ ஸ்பீடாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றுறாங்க. இதிலிருந்து நீங்கள் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, நிறையா பேர் இவருடைய நண்பர்கள் மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உங்களே ஏளனமாக நினைக்கலாம். ஏன் உங்கள் வீட்டில் உள்ள சொந்தக்காரர்களே, உங்கள் வீட்டில் உள்ள சகோதரர்கள் சகோதரிகள் எல்லா பேருமே ஏளனமாக கூட நினைக்கலாம். நீங்கள் ஏதாவது சொல்ல போய் நான் இதை சாதிக்க போறேன்னு சொன்னீங்களாக்க நிறைய பேர் ஏளனமாக நினைக்கலாம். ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஏளனமாக நினைக்கலாம், சொந்தக்காரங்க ஏளனமாக நினைக்கலாம். அப்போ யார் ஏளனமாக நினைத்தாலும் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா, ஏன்னா சில பேர் இப்போ ரொம்ப சொந்தமாக இருப்போம். ஒருத்தர் ஒரு முதலாளின்னு வச்சுங்களேன், இன்னொருத்தர் ரொம்ப க்ளோஸ், அவர் அவர்கிட்ட வேலை பார்க்குறாரு, அவருக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துறாங்க. ஒரு ஸ்டேஜில் ரொம்ப ஒரு க்ளோஸ் சொந்தம், ஒரு ஸ்டேஜ் 2 பேர்த்துக்கு ஒரு சண்டை வந்துடுது, இல்லை பிடிக்காமல் போயிடுது. அப்படின்னா இந்த முதலாளி ஆகிய இவர் என்ன சொல்வார் சில டயத்தில், ஏய் நீ வேலைக்காரன் தானடா, ஓ வேலையை பார்த்துட்டு போ, புரிஞ்சதா, நான் காசு போட்டிருக்கேன், நான் பெரிய ஆளாக இருக்கேன், நீ மாதம் மாதம் என் சம்பளம் தான் வாங்கினேன், புரிஞ்சதா, அப்போ என்ன செய்வ, ஓ வேலையை பார்த்துட்டு நீ போப்பா, நீ ஒரு வேலைக்காரன் தான் அப்படின்னு சொல்லி கூட நிறையா பேர் திட்டிருக்கலாம். சில பேரை திட்டிருக்கலாம், சில பேர் அந்த மாதிரி திட்டு கூட வாங்கியிருக்கலாம். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டீங்க, உங்கள் லைஃபு இன்னமும் கீழே தான் போகும். அப்போது அந்த மாதிரி சொல்ல நீ என்ன வச்சுக்கணும், ஒரு உத்வேகத்துக்காக வச்சுக்கணும். நீ என்னைய ஒரு வேலைக்காரன் சொல்லிட்டு போ அப்படின்னு நினச்சிட்டு நீ என்ன செய்யணும், நீங்கள் இவருடைய கண் முன்னாடி நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படி நினைச்சா தான் நீ சாதிக்க முடியும். என்னை இப்படி சொல்லிட்டேன் நீ அதை நினச்சிக்கிட்டே இருந்த அப்படின்னா உன்னுடைய முன்னேற்றம் வாய்ப்பே கிடையாது. அப்போ நீ முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, தீய பழக்கங்கள் ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக தவிர்க்கணும். தீய பழக்கத்தை வச்சுக்கிட்டு நான் முன்னேறிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க உங்கள் தீய பழக்கமே உங்களை நண்பர்கள் யாருன்னு காட்டு கொடுத்துரும். அப்போ உங்களை பிடிக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய ஆள் உங்களுக்கு இவர் நல்லா பண்ணுறாரு, நல்லா வேலை பார்க்குறாரு, இவருக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் தீய பழக்கத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். அப்போ தீய பழக்கத்தை விட்டு ஒழிச்சா தான் உங்களுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உங்களுடைய மதிப்பு உயரும். அப்போ உங்களுடைய மதிப்பு உயர்ந்தால் தான் நீங்கள் சாதிக்க முடியும். அப்போ நீங்கள் சாதிக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு செகண்டும் முக்கியமானது. ஒவ்வொரு மணி நேரம் கிடையாது, ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். அப்போ ஒவ்வொரு செகண்டும் உழைத்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். இது யாருக்கு முக்கியமாக பொருந்தும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் இம்பார்ட்டன்ட், உயிரை கொடுத்து படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்பவுமே சொல்கிறது என்னது, நீ கவர்மெண்ட் வேலை வாங்கணுமா, நீ உயிரை கொடுத்து படித்தா தான்ப்பா கவர்மெண்ட் வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது உயிரை கொடுத்து படிக்கணும், ஒவ்வொரு செகண்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் நீ வாழ்க்கையில் சாதிக்கலாம். அதேவே நீ பிஸ்னஸில் பெரிய முதலாளி ஆகணும். வேலையில் நல்லாவே எனக்கு தெரியும், ஆனால் நான் முதலாளி ஆகலை, கடைசி வரைக்கும் நான் தொழிலாளியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் வாழ்க்கையே ஒன்று மூலமாக ஆகிறதுக்கு நீங்கள் தான் காரணம். அப்போ நீங்களும் ஒரு பெரிய முதலாளி ஆகணும், ஒரு பெரிய ஆளை ஆகணும்னு சொன்னால் உங்களுடைய கெட்ட பழக்கத்தெல்லாம் நீக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், உயரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மதிப்பு உயரும் போது உங்களோட பழக்க வழக்கங்களும் மாறும், நல்ல பழக்க வழக்கங்களாக வரும். அப்போ நல்ல பழக்க வழக்கம்லாம் வரும்போது நல்ல மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக வருவாங்க. அப்போ உங்கள் நல்ல மனிதர்கள் நண்பர்களாக வரும்போது உங்களுக்கு அதிக நபர்கள் உதவி பண்ண வருவாங்க. உதவி பண்ணி நீங்களும் ஒரு தொழிலில் முதலாளி ஆகி பெரிய ஆளாக ஆகணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா
தீய பழக்கங்களை விட்டுட்டு ஒவ்வொரு செகண்டும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு நான் ஒரு பெரிய முதலாளி ஆகணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு செகண்டும் உழைச்சா உங்களால் ஜெயிக்க முடியும். எதற்காக இவளை நான் சொல்லுங்கன்னா, இவர் என்ன செஞ்சார், அவருடைய நண்பர்கள் இவரை ஏளனமாக பேசினார்கள். அந்த ஏளனத்தை அவரை எடுத்திருந்தாருனாக்க, ஐயோ இது கேவலமாக போச்சு அப்படி நினச்சிருந்தாருன்னா அப்படியே இருக்க வேண்டியதான். இவர் அந்த ஏளனமாக நினைக்காம அதை உத்வேகமாக நினச்சிட்டு இவர் செயல்பட்டதுனால தான் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய கார், பஸ்ஸு, எல்லா இயந்திரங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த ஜெர்மானிய விஞ்ஞானியான கார்ல் பென்ஸ். இவர் மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி பெரிய ஆளாக நினைச்சா என்ன செய்யணும், நம்ம தீய பழக்கங்களை விடணும், உண்மையாக உழைக்கணும். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு நொடியும் என்ன செய்யணும், திட்டமிட்டு வெறி கொண்டு படிச்சிங்கனாக்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னேற முடியும். ஆகவே நாம் தான் காலத்தை கனிய வைத்து இன்பம் காண வேண்டும். அப்போ இன்பம் காண வேண்டும். இன்பம் என்ன இன்பமாக இருக்கணும், நம்ம நினைச்சது என்ன, ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்றது சில பேர்த்துக்கு இன்பம், நான் பெரிய முதலாளி ஆகணும் அப்படின்றது சில பேர்த்துக்கு இன்பம். அப்போ அந்த இன்பத்தை யார் டிசைட் பண்ணணும், நீங்கள் தான். அப்போ நீங்கள் இன்பத்தை வேணும்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு இன்பம் வேணும்னு சொன்னால் நாம் காலத்தை கனிய வைத்து இன்பத்தை காண்பது ஒரு வெற்றியாளரின் நம்பிக்கையான முயற்சி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களாலும் முடியும், முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம நினைச்சா சாதிப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.